இதுதான்ப்பா இந்த ஊர் ஆட்டோ. கேளுங்க பார்க்கிங் எங்கன்னு உங்ககிட்ட. பார்க்கிங் ஹாய் கைஸ், நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கமாக வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டு எங்கே பைக் பார்க்கிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேட்டாச்சு. அதை வந்து ஆப்போசிட் அந்த பீச் பக்கமாக நிறுத்த சொல்லிட்டாங்க. பீச் நடுவில் பூந்து போயிடாதீங்க, அங்கே மோஸ்ட்லி லேடி எஸ்கார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேமிலியாக போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸாக போனீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நாங்கள் வந்து அந்த பார்க்கிங் எண்டிங் ஃப்ரண்ட்டுக்கே போயிட்டோம், வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கமாக. ஸோ அங்கே போயிட்டு பைக் பார்க்கிங் சர்ச் பண்ணி கடைசியாக ஒரு இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, அங்கே வந்து பார்க் பண்ணிட்டு போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தான் வாக்கிங்கு. அந்த வாக்கிங் வந்து போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும், சின்ன சின்ன கிளப்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்தோம்ல, அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி பைக்கில் வந்தோம்ல, அந்த பைக்கில் வரப்போ லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே குட்டி குட்டி மசாஜ் சென்டர் அண்ட் கிளப்ஸ்லாம் இருந்துச்சு அதிகமாக. ரைட் சைடு பீச் கம்ப்ளீட்டாக. நம்ம பார்க் பண்ணதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வாக்கிங்கில் தான் போனோம். பைக் அண்டு கார் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே எல்லாம் பேரிகார்டு வச்சுருப்பாங்க, அதுவுமே யாரும் பைக் எடுத்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அங்கே உள்ளே என்ட்ரி ஆனதுமே செம ஃபீலு, கலர்ஃபுல்லான ஒரு லைஃபு. ஸோ இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட். பசங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே போகணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சொல்ல போனால், ஏன்னா அப்படியேப்பட்ட இடம் அது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனதுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு, லைக் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷனே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப லைஃப் டைம் என்ஜாய்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ஃபேமிலியாக போனேன், அதனால் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் எந்த விஷயத்துலையும் பிரச்சனை, எந்த விஷயத்துலையும் மாட்டல. அதே பேச்சுலர்ஸாக போனீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதுவும் தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களை இழுத்துகிட்டே போய் இதுக்குள்ளெல்லாம் நைட் கிளப்புக்குள்ளெல்லாம் விட்ருவாங்க. நைட் கிளப்பில் வந்து சென்சார் அளவுக்குலாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து சேஃப்டியாக இருந்துக்குங்க. நீங்கள் காசு அதேமாதிரி கம்மி காசு எடுத்துகிட்டு போங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ளே போகணுன்னா, ஏன்னா அதுதான் ரொம்ப சேஃப்டி. நீங்கள் அதிகமாக காசு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை அறியாமையே நிறைய காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. நிறையா விஷயம் இருக்குது. பேச்சுலராக போனீங்கன்னா உங்களை வந்து எல்லாருமே அப்ரோச் பண்ணுவாங்க, ஏஜென்ட்டு, லைக் அங்கே நிற்கிற பொண்ணுங்க, வெளியில் நிற்கிற நைட் கிளப்பு, வெளியே டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாமே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஈவன் உங்கள் மேலே ஜம்ப் பண்ணி ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி. அதனால் காசு கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. காசு இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க, உங்களை அப்படியே விட்ருவாங்க. காசு தான் அங்கே எல்லாமே. அதே மாதிரி ஃபேமிலியாக போனீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி வீடியோஸும் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து அதுக்கான போர்டு வச்சுக்கிட்டு எல்லாம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வீடியோஸ் ஒரு சில ஏரியாவில் எடுக்க விட மாட்டாங்க, ஒரு சில ஏரியாவில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உள்ளே போக 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 சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். நிறைய எல்லாமே அரைகுறையாக தான் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க.
அது வேற நோ கேமராஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதேமாரி ஃபேமிலியாக போனாலுமே அங்கே என் பாப்பா வந்து எப்பயுமே மியூசிக்லாம் போட்டு ஜாலியாக இருப்பாள். அவள் டான்ஸ் ஆடுவாள். அதேமாரி நல்லா ஹாப்பியாக இருப்பாள். அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போனது. ஆனால் ஒரு சில ஏரியாலாம் வந்து ரொம்ப ஃபேமிலி ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தாங்கன்னா அவங்களாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஒரு சங்கட்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, இப்போ ஒரு பிலோ 30 இயர்ஸ் 35 கொஞ்சம் நல்ல ஸ்போர்ட்டிவான ஆளுங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் அது மாதிரி ஏரியா. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நாங்கள்லாம் ஜாலியாக தான் ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம அது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நல்ல க்ரௌடாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் போகாதீங்க. அதேமாதிரி எந்த சந்துலேயும் பூந்து போகாதீங்க. ஃபேமிலியாக இருந்தாலும் பேச்சுலராக இருந்தாலுமே எந்த சந்துலேயும் போகாதீங்க. ஏன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. அது மாதிரி ஏரியா உங்களுக்கு தெரியும்ல, எந்த இடத்துல வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த இடத்துல ஆபத்து இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குங்க. அதேமாதிரி நம்ம இந்தியன்ஸ் நைட் கிளப்பும் 2, 3 இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களை பிடிச்சி இழுத்துட்டே போயிடுவாங்க. ஃபேமிலியாக போனாலுமே உங்களை அப்ரோச் பண்ணி இழுக்கிறாங்க. அது மாதிரி இதில் போய் ட்ராப்பில் மாட்டாதீங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் சேஃப்டியாக இருந்துக்குங்க. காசு ரொம்ப முக்கியம். எல்லா இதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் பேசுனது இதோட போதும். இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. போனாலே ஏதோ கையில் கொடுத்து நிற்க வச்சுருவாங்க. சென்சேஷன் எங்கோ அதுவோ சென்சேஷன் போட்டுருக்குங்க. ஃபோட்டோஸா இல்லை மட்டும் போய் பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணி இங்கேயே நம்ம ஆக்சுவலாக மேபி நிறைய பேர் கொண்டு வராங்க.
எல்லாருக்கும் தேங்க்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.